நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜாண்டீர் 5075ங்க டேர்ம் 4 நாம்ஸ் படி புதுசாக சிஆர்டிஏ இன்ஜினோட வந்த இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னாங்க இந்த மல்டி கிராப் சாப்பர் மிஷின் வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. 75 HP டிராக்டரில் பார்த்தீங்கன்னா ஜாண்டீரில் வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் பக்கெட்டு இந்த செட்டப்லாம் வந்து வண்டியிலே பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ் போட்டு மவுண்டிங் பண்ணியிருக்காங்க. பின்னாடி மாட்டிருக்கக்கூடிய அந்த சாப் கட்டர் மிஷின் பார்த்தீங்கன்னாங்க உங்களுக்கு நார்மலாக நம்ம ரொட்டாவேட்டர் டைப்பில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அட்டாச்மெண்ட்டெல்லாம் போட்டு வந்தீங்க. இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபீல்டு ஆப்ரேட் பண்ணுறாங்க. இது மாதிரிங்க இந்த டோசர் ஃபிட்டிங்ஸ்க்கான பொசிஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா ஹெவியாக சேஸ் இந்த ஜாயிண்ட் எல்லாம் எடுத்துங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லையும் ஹெவி பம்பர் டைப்பில் போட்டு அது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாக்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.25 டன் வரைக்கும் கெப்பாசிட்டி பிடிக்குங்க. ஃப்ரண்ட்டில் பாருங்கள் வீலுக்கு ஒரு ஆக்சிலில் வந்துங்க கொண்டு போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த சேஸ் பீஸை. ஸோ வண்டியோட லுக் பாருங்கள். ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான மிஷினுங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் கட்டர் டைப்பில் வச்சுருப்பாங்க. நீங்கள் ரிவர்ஸில் ஓட்டணும். ஸோ இது மல்டி பர்பஸ் யூஸுங்க. அதாவது நீங்கள் வந்து இந்த மிஷின் அப்படியே திருப்பி மாட்டினீங்கன்னா பின்னாடியும் ரிவர்ஸ் போய் அறுத்துக்கலாங்க. ரைட் சைடில் வந்து திருப்பி மாட்டிக்கிற மாதிரி இருக்குதுங்க. அப்படியே ரொட்டேட் பண்ணி மாட்டிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க வண்டி நேரே ஓட்டலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விசிபிலிட்டி இருக்கும். எட்டி பார்த்து அப்படியே நீட்டாங்க ஏதோ கல் இருக்கா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு நீட்டாக ஓட்டிக்கலாங்க. ஸோ இந்த சாஃப் கட்டர் மேலே தெரியுது பார்த்தீங்களா, அதோட டோட்டல் ஹைட் வண்டி கீழே இருந்து பார்த்தீங்கன்னா 13 அடி வருதுங்க. ரோட் ரன்னிங்கில் யூஸ் பண்ணுறவோ அது வந்து மடக்கிக்கலாங்க. ஸோ எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டிங்க்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டுங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா பைப் பெண்ட் பண்ணி கீழே கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸ் வராத டைப்பில் நீட்டாக பெண்ட் பண்ணி கீழே கொண்டு வந்து இந்த இடத்துல விட்டுருக்குறாங்க. இந்த நேர் வர மாதிரி வச்சுருக்குறாங்க அடியில். ஸோ இதில் தண்ணி இறக்கிறதுக்கெல்லாம் எதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. ஸோ இந்த இஷ்யூஸ் வராது அந்த வகையில். வாங்க இந்த பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கூடிய இந்த மிஷினோட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மிஷினுங்க. இந்த சைடில் நான் வந்து இந்த மிஷின் பார்த்ததில்ல ஒன்றும். இது அட்டாச்மெண்ட் வந்து நம்ம நார்மல் ரொட்டாவேட்டர் அட்டாச் பண்ணுற மாதிரி தாங்க. அதாவது வந்துங்க டாப் லிங்க்கு கை செட்டு பின்னாடி ஜாயிண்ட்டு. ஸோ இது மாதிரி தான் வந்து அட்டாச் பண்ணியிருக்குது. இந்த சாப்பர் மிஷினோட ஹைட் பார்த்தீங்கன்னா 13 அடி வருதுங்க மொத்தமாக லேண்ட்லேருந்து கான்டாக்ட்டு. ஸோ நீங்கள் இது ரோட் ரன்னிங் வந்து பெண்ட் பண்ணிக்கலாங்க, பிரச்சனை இல்லை. இந்த ஃப்ரண்ட் லோடருக்கு பார்த்தீங்கன்னாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2-வே டிசிவி வால்லேருந்துங்க ஆயில் ஃப்ளோ எடுத்துருக்குறாங்க. அதாவது டிப்பிங்க்கு மேலே தூக்கி டிப்பிங்க்கு எடுத்துருக்குறாங்க. நம்ம பர்ஃபார்மன்ஸ் வீடியோவும் பண்ணியிருக்காங்க. இது வீடியோட எண்டில் இருக்குது, அதுவும் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 ஹோல்ஸ் இருக்குதுங்க. உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா கடைசி ஹோல்ஸ் மேலே கடைசி ஹோல்ஸில் போட்டிருக்காங்க. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மிஷினை வந்து திருப்பி ஓட்டுறக்கு ரீசனுங்க, நீங்கள் பின்னாடி வந்து இந்த இடத்துல டோ பெட் தெரியுது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் வந்து டெய்லர் மாட்டிங்க டேரெக்டாக அதிலே லோட் பண்ணிக்கலாங்க. ஸோ அந்த ஆப்ஷனோட கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு ஜாயிண்ட் ஒரு பிடிஎஸ் ஆஃப் ஜாயிண்ட் ஒரு பம்ப் ஒன்று கொடுத்துங்க. இதுலேயே பிடிஎஸ் ஆஃப் ஜாயிண்ட் வருது. ஸோ இதில் டபுள் சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாயிண்ட் இருக்குது. அந்த ஜாயிண்ட்டை அப்படியே ஒரு பாதி 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணி இந்த பக்கம் மாட்டினீங்கன்னா பின்னாடி அறுத்துக்கலாங்க. அப்படியே 180 டிகிரிக்கு அந்த சைடு ரைட் சைடு திருப்பினீங்கன்னா சைடில் இருக்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அந்த டைப் மிஷினு. அதில் வந்து இவங்க ஃப்ரண்ட் பக்கெட் போட்டு அதில் லோட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ மிஷின் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வருதுங்க கட்டிங் மிஷின். அந்த ட்ரம்மு சிங்கிள் ட்ரம் வருதுங்க. ஸோ இதில் வந்து கட் பண்ணிட்டு போகிற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு சிங்கிள் ட்ரம்மில் கட் பண்ணிங்க உங்களுக்கு நேராக பின்னாடி கொண்டு போய் சாப் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெய்லரில் லோட் பண்ணிடுது. அதை கொண்டு போய்ங்க பெரிய வண்டியில் லோட் பண்ணிடுறாங்க. ரோட் ரன்னிங்லேயே ஆகட்டுங்க ஃபீல்டு யூசேஜில் ஆகட்டும் ஃப்ரண்ட்டில் ஆப்ரேட்டர் வியூ எல்லாம் நல்லாவே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த லோடரை டிப்பிங்க்கு உண்டான வால்வுங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஃப்ளோலேருந்து எடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஹையர் ஹெச்பி போகிறவங்க உங்களுக்கு ஹைட்ராலிக் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ அது போக 2 வால்வு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பெண்ட் பண்ணுறதுக்குங்க ரொட்டேட் பண்ணுறதுக்கு இதுக்காக பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்ட்ரா லிவர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த மிஷினுக்கு பார்த்தீங்கன்னாங்க சைடில் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து டயர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒன் சைடாக ஃபுல் வெயிட் ஆக்ட் ஆகிருக்குங்க. மிஷினுக்கு இது ஒன் சைடாக தொங்கி இறங்கின மாதிரி வரும்னு சொல்லிட்டுங்க டயர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஒரே மட்டமாக பேலன்ஸ்டாக கட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு சூப்பரான மிஷினுங்க. இது மாதிரி டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி டெய்லர் வச்சுருக்காங்க. இதில் வந்து லோட் பண்ணி கொண்டு போய்ங்க சைலேஜ் மிஷினில் கொண்டு போய் கொட்டிடுறாங்க. ஸோ இப்போ வாங்க இந்த வண்டியோட ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அன்லோட் பண்ணுறாங்க கட் பண்ணுறாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டியூட் ஸ்பேர் 80 சிஆர்டிஏ மாடலில் இதே மிஷின் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா டபுள் ட்ரம் பேக் சைடில் மட்டும் கட் பண்ணுற மாதிரி. ஸோ அதோட ஃபுல் ரிவ்யூ டீட்டெயிலாக போட்டிருந்தேங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதாவது இந்த அன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இப்போ வண்டி ஹைட்டாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக ஹைட்டாக மேலே தூக்கறதுக்கு கீழே வந்து 2 சிலிண்டர் கொடுத்துருக்காங்க.
அது போக அது வந்து தனியாக தூக்கி டெய்லர் மாதிரி அப்படியே சிங்கிள் பம்ப் வச்சு தூக்கி கொட்டும் பார்த்தீங்களா, அது மாதிரி கொட்டுறதுக்கு பின்னாடி டபுள் பம்ப் கொடுத்துருக்குறாங்க 2 சிலிண்டரு. இப்போ டிப்பிங் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தூக்கி கொட்டுது. இன்னுமே பார்த்தீங்கன்னா லாரி ஹைட்டாக இருந்ததுன்னா பாடி இன்னுமே வந்து இன்னும் ஹைட் பண்ணிக்கலாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அந்த லிஃப்டிங் ஆல்ட்ரேஷன் கொடுத்துருக்குறாங்க. இறங்குது பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ட்ரேஷன் இன்னுமே வந்து மேலே ஹைட்டாக தூக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னாங்க நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரோட் ரன்னிங் போகிறவங்க நீங்கள் திருப்பி மாட்டி லிஃப்ட் பண்ணிக்கலாங்க. ஃபீல்டில் வந்து இது மாதிரி ரைட் சைடில் வெளியே வந்து மாட்டிங்க இப்படி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இப்போ வந்து எவ்வளோ நேரம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா இதாக இருக்குது. எந்த பிளேட் டேமேஜ் அது மாதிரிலாம் பெருசாக வராது. ஏன்னா நம்ம இப்போ பார்வைக்கு நல்ல ஒரு வியூவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய ஃபீல்டாக இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டிங்கன்னா ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூவாக பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சாம்பிள் வீடியோ தாங்க எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தடுத்த பதிவுகளில் ஃபுல் டீட்டெயில்டு ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸோடு பார்த்துடலாங்க. ஸோ இந்த மிஷினோட ரிவ்யூ இந்த பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த பதிவுகள்லையும் ஃபுல் டீட்டெயில்டு பர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாம். நன்றி, வணக்கம்.